தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நல்லது நடப்பதற்காக கெட்டது செய்யலாமா என்கிற கேள்வியின் அடிப்படையில் ஒரு சின்ன தியானத்தை பண்ணலாம். ஏற்கனவே ஒரு செய்தி தலைப்பு கொடுத்துருந்தேன், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன கொடுத்துருந்தேன், தேவனை அறிந்தவன் இச்சையில் ஏன் விழுகிறான் என்கிறதான ஒரு செய்தியை கொடுத்துருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக அதோடு சம்பந்தப்பட்டதான காரியத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் எடுத்துக்கொண்ட வேண்டிய தலைப்பு என்னவென்று சொன்னால், நல்லது நடப்பதற்காக நாம் கெட்டது செய்யலாமா. இந்த கேள்வியை வித்தியாசம் இருந்தால் கூட நடைமுறையில் பார்த்திங்கன்னா நரபலின்னு சொல்கிறாங்க. தன் சொந்த பிள்ளைகளையே ஏதாவது ஜோசிகாரன் சொல்லியிருப்பான், இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் உனக்கு நல்லது கிடையாது, குடும்பத்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். அந்த அடிப்படையில் நரபலி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்திங்கன்னாக்க தன் சொந்த பிள்ளை தீக்கடக்க பண்ணுதல், சொந்த பிள்ளைகளையே பலி கொடுத்தல், நரபலி கொடுத்தல், இதெல்லாம் நம்ம நடந்திருக்குது உலகத்தில். இப்போ இதற்கும் இந்த இச்சைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தாக்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த துர் உபதேசம், இதுக்கு இன்னொரு தலைப்பு கூட வச்சுக்கலாம், துர் உபதேசம், துர் இச்சை, துர் நாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி துர் ஆலோசனை, துர் உபதேசம் ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ஏற்கனவே நான் சொன்ன செய்தியில் அதைத்தான் நான் மறுபடியும் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் அறிந்தவங்க கூட இச்சையில் விழுவதற்கு என்ன காரணங்கள் சொல்லி நம்ம அந்த செய்தியில் சொல்லியிருந்தேன். இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒருவன் தேவன் அறிந்தவன் இச்சையில் விழுகிறான், விபச்சாரத்தில் விழுகிறான் என்று சொன்னால், இன்னொரு பிரசங்கியார் பைபிளை போதிக்கக்கூடிய வேறொரு என்ன சொல்கிறார், அது தேவனே என்ன பண்ணுகிறாரா, நல்லது நடப்பதற்காக அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். அதனால தான் சொன்னேன், நல்லது நடப்பதற்காக கெட்டது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ பைபிளை போதிக்கக்கூடிய இந்த பிரசங்கியார் ஒரு விபச்சாரத்தில் விழுந்த வேறொரு பிரசங்கியாரை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அது தேவனே அதை என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். தேவனை விழ பண்ணி அனுமதிக்க, தேவனே விழ வைக்கிறாராம். தேவனே விபச்சாரத்தில் விழ வைக்கிறாரா? என்ன காரணத்துக்காக அப்படின்னாக்க, அப்படிப்பட்ட அந்த கொடிய அந்த பாவங்களிலே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அநேகரை இயேசுவினிடத்தில் திருப்புவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்ன செய்கிறார், தேவனே அப்படியே அந்த விழ பண்ணுகிறாராம். அந்த பிரசங்கியார் இன்னொரு காரியம் சொல்கிறார், இன்னொரு உபதேசம், துரு உபதேசம். வேறு யாராலையும் அப்படி கொன்ற முடியாதான், வேறு எந்த ஒரு ஊழியக்காரனாலையும் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தவர்களை இயேசுவினிடத்தில் நடத்த முடியாதுங்கிற காரியத்தை சொல்கிறார். அதுதான் ரொம்ப அது கேட்குவதற்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. துரு உபதேசம் தேவனே செய்கிறார், அது ஒரு காரியம். தேவனே அதை அனுமதிக்கிறார், தேவனே விளப்புனுங்க, தேவனே அதை அனுமதிக்கிறாருங்கிற ஒரு காரியம். அப்போ நல்லது நடப்பதற்காக தேவனே அப்படி அந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போது ஒருத்தனை அப்போ இன்றைக்கி எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறோம், நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி நடைமுறையில் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள் எப்படி தேவன் அவர்களை சந்தித்தார்னு சொல்லிட்டு விதவிதமாக சொல்லக்கூடிய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். எவ்வளவோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அவங்களாம் இப்படி சொல்லலை, என்னை நடத்தினவர்களாம் இப்படி பாவத்தில் விழுந்தவர் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில் அப்படி சின்ன வசனம் பேசுகிறது. அவன் பாவத்துக்கு போயிட்டுருப்பான், ஒரு வசனம் பேசுகிறோம், வாலிபனை பாவத்தை நோக்கி ஏன் ஓடுகிறா அப்படின்னு அந்த வசனத்தை கேட்டு அவன் மனம் திரும்புகிறா. இப்படி பல வழிகளில் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களை மீட்கப்பட்ட சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இவர் இந்த பிரசங்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, விபச்சாரத்தில் விழுந்த அந்த அவரால் தான் இப்படிப்பட்டவர்களை, அந்த விபச்சாரத்தில் உள்ளவர்களை தேவனடைக்கு நடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரு உபதேசமான ஒரு காரியத்தை வேறுபடி சொல்லுகிறார். இப்போ நான் அதை யோசித்தேன், இந்த காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்போ அதை நான் மறுபடியும் யோசித்து பார்த்தேன், இந்த பிரச்சனை இன்றைக்கி தான் இருக்குதா? இப்போ நாங்களாம் இருக்கும்போது இப்படிலாம் இப்போ இப்படிப்பட்ட உபதேசத்தை, துரு உபதேசத்தை நான் விசுவாசியான காலத்தில் இப்படிலாம் கேள்விப்பட்டது கிடையாது. அது விபச்சாரத்தில் விழுங்குறவங்க இருக்கிறாங்க, ஆனால் அதை நியாயப்படுத்தி அதை தேவனே விளைவிக்கிறாருங்கிற அந்த துரு உபதேசம் நான் கேட்டது கிடையாது. இப்போ தான் அதை கேள்விப்படுகிறேன். அது தேவன் நல்ல நோக்கத்திற்காக, நல்ல காரியத்துக்காக அப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட துரு உபதேசத்தை நம்ம இப்போ தான் அதை நம்ம கேட்குறோம். நான் அதை யோசித்து பார்த்தேன். இப்போ முதல் நூற்றாண்டில் பைபிளை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, பைபிளை தேடி வாசிக்கும்போது, அதனால தான் பைபிளில் தேடி வாசியுங்கள். நம்ம ஒரு பிரச்சனைக்கு உண்டான காரியத்தை
அதை ஒரு உத்தம நிதானிப்பு வேணும் என்று சொன்னால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு குற்றச்சாட்டு அப்படி வச்சாங்க. இன்றைக்கி நான் எந்த குற்றச்சாட்டு, இன்றைக்கி ஒருத்தன் விபச்சாரத்தில் விழுகிறான், ஒரு பிரசங்கி விழுகிறான், இன்னொரு பிரசங்கி அதை நியாயப்படுத்தி என்ன பேசுகிறான், தேவன் தான் அதை செஞ்சார், தேவன் தான் அப்படி செஞ்சார். ஏன்னாக்கா அப்படிப்பட்ட பாவத்தில் உள்ளவங்களை மீட்கும் பொருட்டாக அவர் அப்படி வேறு யாராலையும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வர முடியாது இயேசுவிடத்தில் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இதே குற்றச்சாட்டை அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் விசுவாசிகளே பவுல் மேலே வைத்தாங்க. அதற்கு பதில் கொடுக்கும்படி தான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆவது வசனத்தில் அவன் சொல்கிறான், நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம் என்று சொல்லலாமா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்று எங்களை சிலர் தூசிக்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்குன்னு சொல்லுகிறான். அதாவது அதுக்கு முந்தின வசனம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு துருபதேசம் அன்னைக்கு இருந்திருக்குது. அதை குறிப்பிட்ட இன்றைக்கி எப்படி ஒரு பாவம் செய்கிறவனை, அதாவது குற்றம் உடையவன், குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவன், பாதிப்பை ஏற்படுத்தினவன், பாதிக்கப்பட்டவன், பாதிப்பை ஏற்படுத்தினவன். இப்போ இவங்க சொல்கிற எல்லா விளக்கங்களுமே பாதிக்கப்பட்டவனை ஆறுதல் படுத்துகிற மாதிரி இல்லை. பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்களுக்கு தான் இவங்க இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறாங்க, ஆறுதல் படுத்தி இப்படி சொல்லுகிறாங்க. இப்போ 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது, 3:7, தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டா. அதான் என் பொய்யினாலே, இப்போ நான் ஒரு பொய்யான ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை தேவனே அனுமதிக்கிறார் அப்படின்னு நான் சொன்னாக்க அந்த அர்த்தத்தில் தான் அவன் சொல்கிறான், என்னுடைய பொய் தேவனுக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் நாம் என்ன சொல்லுவோம், அப்போ தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக அப்படி செய்யுமானால் நான் இன்னும் பாவி என்று ஏன் தீர்க்கப்படுவானேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன பாவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன தேவனே எடுத்து பயன்படுத்துகிறான்னு வச்சுங்க, அவர் இந்த ஊழியக்காரர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். தேவனே ஒருவனை பாவத்தில் விலப்பண்ணுகிறார், விலப்பண்ணி அப்படிப்பட்ட பாவத்தில் உள்ளவர்களை இயேசு என்று நடத்துவதற்காக தேவனே அப்படி செய்கிறான்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ அவனை பாவின்னு தீர்க்கக்கூடாது, இப்போ இவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது, தேவன் தானே விலப்பண்ணார். இது எப்படிப்பட்ட உபதேசம், அது அன்னைக்கே இருந்திருக்குது பைபிளில். நான் எத்தனையோ தடவை அந்த 3ஆம் தேதி வரும்போதெல்லாம் அந்த 3ஆம் அதிகாரத்தை படிக்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனத்துக்கு விளக்கம் எனக்கு எப்போ தெரியுது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் ஒரு பிரசங்கியார் விபச்சாரத்தில் விழும்போது அதை நியாயப்படுத்தி அதை தேவனே விலப்பண்ணி அனுமதிக்கிறார். காரணம் ஒரு நல்லது நடப்பதற்காக, ஒரு நல்லது தேவனுக்கு ஒரு நல்லது நடப்பதற்காக நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை தேவனே அனுமதிக்கிறார், என்னை தேவனே விலப்பண்ணுகிறான்னு சொல்லும்போது இது எப்படிப்பட்ட ஒரு உபதேசமாக இருக்குங்க, சிந்தித்து பாருங்கள். அப்போ இது புதுசு கிடையாது, இதைத்தான் கொடிய வஞ்சகம். இது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனே எழுதி வச்சிருக்கிறாரு. இது அந்த கொடிய வஞ்சகத்தை இந்த இப்படிப்பட்ட உபதேசத்தை தேவன் அனுமதிக்கிறார் அப்படி தான் நான் சொல்லுவேன். அவனை பாவத்தில் விலப்பண்ணி அனுமதித்து தேவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக அப்படி நான் எடுத்துக்கொள்ள, இப்படிப்பட்ட உபதேசங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? அதற்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பதில் இருக்குது. அந்த 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புவார். God himself shall send forth that kind of delusion because they do not accept the love over the word of God, over the truth of God. சத்தியத்தின் முன் உள்ள ஒரு அன்பை அங்கீகரிக்கலை அப்படின்னாக்கா தேவன் என்ன செய்கிறார், பொய்யை விசுவாசிக்கும்படி. இப்போ இன்றைக்கி ஒரு திரள் கூட்டம் இப்போ விசுவாசிகள் 2ஆக பிரிகிறாங்க. அதாவது இந்த உபதேசத்தை பேசுகிற அந்த பிரசங்கியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திரளான விசுவாச கூட்டம், இன்னொரு கூட்டம் அதை எதிர்த்து பேசி இல்லைப்பா அது உபதேசம், அந்த மாதிரி தேவனை இப்படி தேவனையே இப்படி நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இது அன்னைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்திருக்குது. அதனால தான் பவுல் இப்போ சொல்லுகிறான், அன்னைக்கு அவன் நடந்திருக்கு. அன்னைக்கு ஆக்சுவலாக இன்னொரு காரியம், அன்னைக்கு நடக்காத ஒரு காரியத்தை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய காரியத்தை இந்த பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை
அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 சொல்கிறத பார்க்குறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அநேக இந்த கட்டுக்கதைகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் தங்கள் செவியை சாய்த்து, அதாவது விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லிட்டு இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம். அப்போ மனசாட்சிங்கிறது என்னென்னா ஒரு ஜட்ஜு மாதிரி. 2 வக்கீல் வாதாடுகிறான்னு சொன்னால் 2ஐயும் கவனித்து ஜட்ஜு தான் எது நியாயம்னு சொல்லி கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஜட்ஜு கையில் இருக்குது. அதை மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் வருது. அது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இந்த தீபங்கிறது மனசாட்சி. இது ஆவியில் தேவன் என்ன பண்ணுகிறார்னா, நமக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆனால் அந்த கெட்டதுன்னு தெரிஞ்சுமே, அது துருபதேசம் தெரிஞ்சுமே நம்ம வித்தியாசமாக இருக்கணும் நம்முடைய பிரசங்கத்தில் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொண்டு வராங்க பாருங்கள். அப்படிப்பட்ட உபதேசம் இது துர் உபதேசம். ஆகவே இந்த துர் உபதேசம் இன்றைக்கி மலிந்து கிடக்கிறது. அதனால் பவுல் சொல்கிறார், இது ஏன் நடக்குது அப்படின்னா மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம். அதனால் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ இந்த பெருங்கூட்டம் ஒரு துரு உபதேசத்தினால ஒரு பெருங்கூட்டத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. என்ன கிடைக்கிது அப்படின்னா, இதெல்லாம் நியாயமாக தேவனே விளப்பண்ணுகிறார், தேவனே அனுமதிக்கிறார். அப்போ எல்லாமே இப்போ கொடிய இப்போ பாவத்திலேயே ரொம்ப சீரியஸாக எடுக்கக்கூடிய பாவம் விபச்சார பாவம். இது எல்லா கம்யூனிட்டிலையுமே இது ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. திருடிட்டான்னாக்க விட்டுருவாங்க, சரி அடி கொடுத்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ஒருவன் இதை நீதிமொழிகளில் இருக்குது, அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் தான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் 4 மணி கொடுத்து தீரவன், தன் வீட்டில் உள்ள பொருட்களையும் கொடுக்க வேண்டியதாகும். ஆனால் ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கட்டவன், அப்படிப்பட்டவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையும் இலச்சையும் அடைவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. வாதை, இலச்சை, அவமானம் இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை தான். இப்போ இதை வெக்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு பைபிளை நல்லா தெரிந்த ஒரு பிரசங்கி இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இதை கேட்கக்கூடிய அநேகருடைய உள்ளத்தில் இதில் விடுதலை இல்லாதவன் நிறைய பேர் இருப்பான். இந்த பாவத்தில் இது ஏதோ போய் விபச்சாரம் பண்ணாதாங்கிறதுக்கு இல்லை. இயேசுவே சொல்லிட்டார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட கூட தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று. இதுக்கும் ஆக்சுவலாக போய் செய்திருக்காரு, அந்த வித்தியாசம் இருக்குது. இயேசு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்ல, இயேசு என்ன அந்த வசனத்தில் தெளிவாகப்பட்டிருக்குது, ஒரு ஸ்திரி இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட கூட தன் இருதயத்தில் நடக்கக்கூடிய விபச்சாரத்தையும் உண்மையாகவே பிசிக்கலாக எழுத்தின் பிரகாரமாக வேறொருவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லையும் ரெண்டும் ஒன்று சொல்லிட முடியாது. இது இவனோட போயிடும். இச்சையில் விடுதலை இல்லாமல் இது எதுக்காக சொல்லுகிறான்னா, இந்த இச்சையில் கண்களின் இச்சையில் விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கும்போது அப்போ அவங்க என்ன எடுத்துக்கொள்வாங்க, சரி இதெல்லாம் நார்மல் தான் போல் இருக்கு, எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா அவன் அதில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பான். அதாவது போராட்டம், எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு போராட்டம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மேற்கொள்ள முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே பாவிகள் தானப்பா, அப்போ நீ பாவம் இல்லைன்னா நீ என்ன பண்ணு, அதாவது நீ அந்த ஆளை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்க்காதீங்க நீங்கள் நீங்கள் யாரை தீர்க்கிறதுக்கு அப்படி. இப்போ யார் தீர்த்தாங்க? இப்போ இயேசுவும் தீர்க்கலை. அந்த விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிப்பட்ட அந்த ஸ்திரீ அவளை இயேசுவும் தீர்க்கலை, அவங்களும் கல்லறியாக போயிட்டாங்க. இப்போ யாருமே கல்லறியலை. இப்போ இன்றைக்கி நடைமுறையில் ஒருத்தன் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனை யார் போய் எந்த விசுவாசி போய் எழுத்தின் பிரகாரம் கல்லறிகிறா? வார்த்தையினால் சொல்லுனால அதை என்ன செய்கிறாங்க, விளக்குறாங்க. இதை போய் நியாயம் தீர்க்கிறது சொல்ல முடியாது. நியாயம் தீர்க்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்குது? நீதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்குது. கடைசியாக எல்லாத்துமே கடைசியாக நீதிபதி இவர் குற்றவாளி அல்லது நிரபராதின்னு சொல்லி நீதிபதி சொல்வார். அவர் தான் தீர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. மற்ற ஆட்களில் சும்மா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்களே ஒழிய இவங்க நியாயம் தீர்க்கிறதாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் யார் இப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு? நீங்கள் யாருமே நியாயம் தீர்க்க முடியாது. அரசாங்கம் நீதிபதி வச்சுருக்கிறாங்க, அவங்க தான் தீர்ப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கு மேலே நித்திய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அங்கே தான் தேவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ நியாயம் தீர்க்கிறதுனா என்ன அர்த்தம்?
நியாயம் தீர்க்கிறதுனாக்க தண்டனை வழங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அது ஜட்ஜுக்கு தான். நினச்சலாம், கூட்டலாம், சிறை தண்டனையில் குறைக்கலாம். இப்போ அவர் ஜட்ஜினுடைய முடிவு. அது அவர் தான் நியாயம் தீர்க்க முடியும். இப்போ நாம் மற்றவங்கெல்லாம் சொல்ல இது சரி இது சரியில்லைன்னு சொல்லும்போது இதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா, பாவம் செய்தவர்களை தேவனே அப்படி செய்ய வைக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமான துருபதேசம் வரக்கூடிய நாட்களில் மற்றவங்க இதை எடுத்து சொல்லும்போது யாரும் குற்றமாக தீர்க்கலை. இப்போ அன்னைக்கு நடைமுறையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய நோக்கமே அந்த அடிக்கடி இந்த சம்பவத்தை அவங்க சொல்கிறதுனால நானும் இதை அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் இந்த விபச்சார ஸ்திரியை தான் கோட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த விபச்சார ஸ்திரியை அவள் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சிசி கிடையாது. இவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு ஆள், அவ்வளோதான். அவங்க கொண்டு வந்த நோக்கம் கூட இவளை கல்லறிந்து கொல்லணுங்கிறது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு உண்டான காரணம் உண்டாகும் பொருட்டு அப்படி தான் அவங்க கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த ஸ்திரீ கையங்களாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டிய நியாயப்பிரமாணம் எழுதி வைத்தீங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ இவர் மேலே குற்றம் சாட்டுவதற்காகத்தான் அந்த ஸ்திரியை கொண்டு வந்தாங்களே ஒழிய அந்த ஸ்திரியை வந்து அவங்க ஜட்ஜு பண்ணுறது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. இவர் எப்படி பதில் சொன்னாலும் நம்ம வேறு வார்த்தையில் பிடிச்சி இவரை நம்ம கொலை செய்து விடலாம். இப்போ ஒருவேளை இவர் இயேசு இப்படி சொன்னார்னு வச்சுங்க, சரிப்பா மோசை நியாயப்பிரமாணம் நீங்கள் கல்லறிஞ்சு கொன்றுங்க, இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த குற்றம் சாட்டக்கூடிய அந்த பரிசையெல்லாம் அவங்களை எதிர்பார்த்தது என்னென்னா, 2 வழியில் தான் பதில் சொல்ல முடியும். எப்படி 2 வழியில் சொன்னாலுமே இவரை என்ன பண்ணிடலாம், வார்த்தைகளை பிடித்து இவரை அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்தாங்க. கல்லறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னா மறுபடியும் என்ன கேள்வி கேட்பாங்க, மறை பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் சொன்னீர், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னு சொல்லி. இப்போ இரக்கம் இல்லாமல் நீர் வந்து இப்படி கல்லறிய சொல்லுகிறீரே, அப்போ உம்முடைய உபதேசத்தை நீரே மீறுகிறதா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிடலாம். ஒருவேளை இப்படி சொல்கிறாரு வச்சுங்க, இல்லைப்பா விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாக்க, நீ நியாயப்பிரமாணத்தை மோசை நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே குற்றம் அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அதை நல்லா கவனித்து அந்த சூழ்நிலையை பார்த்தா இந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு விசுவாசி விபச்சாரத்தில் விழுகிறான்னா இந்த சூழ்நிலையை எடுக்கவே கூடாது. பைபிளை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கி அவன் இந்த விபச்சாரத்தை பாவத்தில் விழுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுக்கு இந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது முற்றிலும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க நோக்கமே இவளை கல்லறிவது கிடையாது, இயேசுவை பிடிக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, பழைய ஏற்பாட்டில் கூட தேவன் ஏன் அப்படி சொன்னார்? இப்போ நோக்கம் என்ன? கல்லறிதலே நோக்கம் என்ன? தேவன் சொல்கிற ஒவ்வொரு சமயத்திலும் பார்த்தீங்கன்னா விபச்சார ஸ்திரீயில் மட்டும் கிடையாது. அங்கே உபாகமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு அடங்கா புடாரியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருப்பான் என்று சொன்னால் அவனை பெற்றோர்கள் ஆசாரியத்தில் கொண்டு வந்து அவனை வந்து என்ன கல்லெறிந்து கொள்ள வேண்டும் போட்டிருக்குது. அப்படி கொண்டிருக்காங்க. அடங்கா புடாரி, அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். அப்போ வேறு வழியே இல்லை, அவனை கல்லெறிஞ்சு ஒரு பிள்ளை, அதாவது 12 வயசு கீழே, அதை தான் பிள்ளைன்னு சொல்லுவோம். பிள்ளையவே கல்லெறிஞ்சு கொண்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் சொல்லுகிறார், இப்படியே நீ இஸ்ரவேலிலிருந்து தீங்கை நீக்கி போடுவாய் அப்படிங்கிறார். அதாவது தேவனுடைய நோக்கமே இப்போ இவளை கல்லெறிஞ்சு கொள்றதில் வந்து இவளை இப்படி அநியாயமாக ஒரு ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தேவன். பழைய ஏற்பாட்டில் கூட என்ன பண்ணியிருக்கலாம், சரி ஏதாவது ஒரு ஃபைன் போட்டுட்டு என்ன பண்ணுங்க விட்டுறலாம்னு சொல்லிடலாம். ஏன் அப்படி செய்யலை தேவன்? இப்போ அன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி அரசாங்கங்கள் முறையாக அதெல்லாம் வந்து அப்படி இன்றைக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கீழ் கோர்ட் இருக்குது, மேல் கோர்ட்டு, சுப்ரீம், இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு சிஸ்டம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து அப்படி ஓவராலாக சொல்கிறத வச்சு தான். இன்றைக்கி ரெக்கார்ட் டிவைசஸ் இருக்குது. அன்றைக்கெல்லாம் எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய நோக்கம் என்ன, கல்லறிந்து கொள்ள நோக்கம் என்னன்னாக்கா, இப்படியே இஸ்ரவேலின் தீங்கை அதை கவனிக்கிறவன் ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லறியும் போது இதே தொழிலில் ஈடுபட்டிருக்கிற மற்றவங்க இருப்பாங்க, அவங்க பிடிபடலை, அவ்வளோதான். ஏன்னா கையங்களும் பிடிபடலை. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஐயோ நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம் உண்டாகும். அதான் உயிரோடு இருக்கிற மனசில் வச்சுட்டு தான் தேவன் அந்த கல்லறின்னு சொன்னாரே ஒழிய இவனை கல்லறிஞ்சு கொண்டு தேவனே வருத்தப்படுவார் உண்மையிலேயே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, அவனை தேவன் எப்படி பார்ப்பார்? நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா, அவனும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். எல்லாம் ஆதாம்லேருந்து வந்தவங்க தான்.
இப்போ இவனை கல்லெறிஞ்சு கொள்ளனால தேவன் ஹாப்பியாக இருப்பார்னு அப்படின்னு நான் நினைக்க சொல்லவே இல்லை. கல்லெறிஞ்சு கொள்ளும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த என்ன எவ்வளோ வேதனை அது. தூக்கு போட்டாலும் அது வேறு காரியம். கல்லெறிஞ்சினா ஒவ்வொரு கல்லும் தலையில் கண்ணில் படும்போது அந்த வேதனை துடிச்சு சாகும். இது தேவனுக்கு அது வந்து அதை வந்து சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் அந்த கல்லெறியும் கூட சந்தோஷம் கிடையாது. அப்போ உயிரோடு இருக்கிறவன் மனசில் வச்சுக்கிட்டு தான் தேவன் கல்லெறின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது நடைமுறையில் இந்த விபச்சார ஸ்திரியை வந்து அனுப்பிச்சிட்டார்ப்பா, நீங்கள் ஏன் கல்லறியீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. யார் கல்லறிஞ்சா? எழுத்தின் பிரகாரம் யாரும் கல்லறியலை. ஒரு சொல்ல கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அப்போ நம்ம வந்து என்னத்தை நம்ம வந்து கிறிஸ்டியன் ஃபாலோவர் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்படி வருகிறேன், ஒரு பைபிள் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒருத்தரை ஒரு பொய் குற்றச்சாட்டு பொறாமையினால் ஏதோ பொய் குற்றச்சாட்டு போட்டு ஒரு எப்படியோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை சிறையில் அடைச்சிட்டான்னு வச்சுக்கிறோம். பொய் குற்றச்சாட்டு, அதை நிரபராதி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிரபராதி, அவரை வச்சுட்டான்னு வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஜெயிலில் இருக்கார், அவர் எப்படி எடுத்துக்கணும்? அதை பைபிளில் இருக்குது, எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 29 காரியத்தை அங்கே பவுல் அங்கே எழுதி வச்சுருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். அவன் பேசும்போதே நான் பலவீனரையா, நாங்கள் அதான் அவன் கூட்டத்தில் உள்ள எல்லாரும் நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து கனவீனம்னாக்க ஒரு அவமானம், பயங்கரமான பொய் குற்றச்சாட்டு, இதெல்லாம் தான் கனவீனம்ங்கிறது. அப்படி தான் ஒரு காரணம், ஒரு நிரபராதியை வேணும்னே ஏதோ பொய் குற்றச்சாட்டு. இப்போ அப்படி தானே கொண்டாங்க திராட்சை தோட்டத்தை அபகரிப்பதற்காக. ஏசபேல் என்ன பண்ணா? ஆகாப்பு அதை கேட்டுக்கிட்டு, நான் ஒரு ராஜாவாக இருக்கிற நீர், ஆஃப்டர் ஆல் இதுக்கு போய் முகத்தை திருப்பி கொண்டு துக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, பொய் குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அங்கே வந்து அவனை கல்லெறிந்து கொண்டு ஒரு பொய் சாட்சி ஏற்படுத்தி அபகரித்து கொண்டாள். இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ இவன் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து அதிகாரம் முடிகிற அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, நாங்கள் பலவீனமானவன் எங்களுக்கு வந்து கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாக இருக்கிறானோ அதில் நானும் துணி உள்ளவனாக இருக்கிறேன், இப்படி புத்தியனமாய் பேசுகிறேன் அப்படிங்கிறான். அதாவது நீ துணிஞ்சிட்டியா, நீ உனக்கு தான் துணிவு இருக்குன்னு தெரியுமா, எனக்கு ஒன்றை காட்டில் அதிகம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், நான் இப்படி புத்தியனமாய் பேசுகிறேன் அப்படிங்கிறான். ஏற்கனவே சொல்கிறான், நான் பலவீனர்ப்பா, ஆனால் எங்களுக்கு வந்து கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா, நானும் ஆபிரகாமின் சந்ததியா. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம், நான் புத்தியனமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 29 லிஸ்ட்டு சொல்கிறான். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தினம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தினம் அடிபட்டேன், 3 தினம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தினம் கல்லறியுண்டேன், 3 தினம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், ஒரு ராப்பகல் முழு கடலிலே போக்கினேன், அநேக தினம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும். நல்லா கவனிங்க, கள்ள சகோதரனாக்கா சத்தியத்தை அறிந்தவன், நல்லா எல்லாம் பைபிள் டீட்டெயிலாக தெரியும், தேவன் அறிந்தவன், ஆனால் அவன் கள்ள சகோதரன். அவனால் நான் கனவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதலையே ஒழிய கள்ள சகோதர நிமித்தம் வந்த மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் நான் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்ததான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ? இன்றைக்கி சபையில் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஒரு விசுவாசி பலவீனமாக இருக்கிறான், விசுவாசத்தை பலவீனமாக இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு ரொம்ப சோர்ந்து போய் விடுறான் அப்படின்னு ஒருத்தனை பார்த்தா நாமளும் அப்படி இந்த சோர்வுக்குள்ளே போயிடணும். இது எப்படின்னாக்க, ஒரு தாய் தன் குழந்தை சோர்வாக இருக்குன்னாக்கா அந்த தாய்க்கு தாங்க முடியாது. ஐயோ அந்த குழந்தை சோர்ந்து இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஒரு தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகளை குறித்து தான ஒரு அக்கறை.
வேறு யாராலையும் அந்த குழந்தையை குறித்து அந்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அதே போல் கிறிஸ்து இயேசுக்குள் நான் உங்களை பெற்றேன் அப்படிங்கிறான். இப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறான், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபையிலும் குறித்ததான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ அப்படிங்கிறான். இப்போ ஒருத்தன் இடறி விழுகிறான், இடறி விபச்சாரத்தில் விழுகிறான் வச்சுங்க, இடறி பொய் சொல்கிறான் வச்சுங்க, இடறி பணத்தை திருடிட்டு போகிறான், ஏதோ ஒரு இடறி என்ன செய்யறான், பாவம் பண்ணுகிறான். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ அப்படிங்கிறான். என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவன் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார்னு சொல்லிட்டு, அப்பா நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறேன். இப்போ இதை நீங்கள் இந்த 21 நான் எல்லாம் எண்ணி படிப்பேன், அதில் கிட்டத்தட்ட 29 காரியம் சொல்கிறான். இன்றைக்கி ஒருத்தர் அநியாயமாக சிறையில் படிச்சுட்டு ஒரு நிரபராதி, பைபிளை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியார் வச்சுக்கிறோம், அவர் நிரபராதி. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவரை ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குரூப் அவரை சிறைச்சாலை போடணும். இப்போ இந்த 29 லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது, அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இவன் இந்த அளவுக்கு நம்ம பாடுபட்டோம், யாராவது பாடுபட்டோமா? சிறைச்சாலை அடித்தாங்களா? இல்லை. நம்மளை இல்லை ஏதாவது துன்புறுத்தினாங்களா? கிடையாது. சும்மா சிறைச்சாலை அடைச்சி போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு போய் நம்ம ஏதோ ரொம்ப இப்போ பாடுபட்ட மாதிரி இந்த 29 லிஸ்ட்டை படிக்க நமக்கு வெக்கம் வரணுமா இல்லையா? இப்போ நான் அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வெக்கம் வருகிறது. நம்ம என்ன அப்படி கஷ்டப்பட்டுட்டோம்? நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு ரொம்ப பெருசாக அலட்டி கொண்டு இருக்கிறோமே, என்ன கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம? இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான். 10லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த பலவீனங்கள், அதாவது நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் அப்படிங்கிறான். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புத்திசாலிகள். விசுவாசிகளை பார்த்து பேசுகிறான். நான் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர்ப்பா, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரையும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். வையப்பட்டு ஆசீர்விக்கிறோம், எங்கள் கைகளில் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்விக்கிறோம், துன்பப்பட்டு செய்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். சொல்லிட்டு சொல்கிறான், உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஏதாவது இன்றைக்கி இது நம்ம மலிஞ்சு கிடக்க ஆவிக்குரிய வட்டாரத்தில். ஆனால் அன்னைக்கு ஒரு தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன்னா இன்றைக்கி எது பவுலை வேணால் சொல்லலாம், அவ்வளோதான் எழுதி வச்சுருக்கிறான். அநேக மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. இன்றைக்கி வேறு யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொல்லுகிறான், உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவளை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் அநேக தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுள்ளாய் சொன்ன ஒரே ஆள் அவன் தான். வேறு எந்த சீசனும் பேதுரு சொல்லலை, யோவான் சொல்லலை, எந்த மனிதனும் இன்றைக்கி யாரும் சொல்லவும் முடியாது. ஆனால் அவன் சொல்லி வச்சுருக்கிறான், ஆதலால் என்னை பின்பற்றுகளாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் ஒரு நிரபராதியாகவே இருந்தாலுமே நம்ம இன்னும் ஸ்டில் வெட்கப்படணும்னு சொல்லுகிறேன். இந்த லிஸ்ட்டு நான் வாசித்தேனே, இதெல்லாம் எனக்கு தேவன் உள்ளத்தில் எழுதிட்டார். இதெல்லாம் அடிக்கடி படிக்கும்போது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா அதை எழுதுகிறார். அப்படியே இந்த 11ஆம் அதிகாரத்தெல்லாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தெல்லாம் எந்த தேதியில் படிப்பேன் அப்படின்னாக்கா 27ஆம் தேதி, ஒவ்வொரு மாதம் 27ஆம் தேதி வரும்போதும் இதை நான் படிப்பேன். ஏன்னா 1 கொரிந்தியரில் 16 அதிகாரம் இருக்குது, 2 கொரிந்தியரில் 13 அதிகாரம் இருக்குது. 16, 13, 29 தேதிக்கு அப்படி நான் டேட்டு போட்டு அப்படி படிப்பேன். அப்படி படிக்கும்போது முதல் 16க்கு முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 11 கூட்டினீங்கன்னா 16, 11 கூட்டினீங்கன்னா 27. இந்த 27ஆம் தேதி வரும்போதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு நேரம் நம்ம ரியலைஸ் பண்ணாத இதுதான் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எப்படி இப்போ நம்ம ஏதோ நேற்றுக்கு சாப்பிட்டோம், இன்றைக்கி சாப்பிட்டோம், நேற்று சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. இப்போ அதை தான் கேட்குறேன். ஒரு கேள்வி, ஒரு பைபிளில் ஒரு பகுதி, ஒரு முக்கியமான பகுதி, நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பகுதியை நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க, மறுபடியும் இதை எப்போ படிப்பீங்க? என்னால் சொல்ல முடியும்ப்பா. இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நான் மறுபடியும் 27ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரும்போது நான் படிப்பேன். போன மாதம் 27 படித்தேன், அடுத்த மாதம் அதை படிப்பேன். ஆகாரம் மாதிரி தான், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உட்கொண்டேன் அப்படிங்கிறா. அப்போ நம்ம ஆராய்ந்து நிதானிக்க தவறுனால தான் இந்த விபச்சார பாவம் ஏன் வருது அப்படின்னாக்க, நாமே ஆராய்ந்து நிதானித்துக்க தவறி விடுகிறோம். இதனால் நம்ம கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்க முடியல. இதை தான் யாக்கோபு சொல்லுகிறான், 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். ஒருத்தன் தன்னுடைய கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை
அதான் வஞ்சிக்கப்படாதுன்னு சொல்கிறான். நீங்கள் திருவசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல, அதன்படி செய்யலாமே இருங்கள். ஏன்னா ஒரு கண்ணாடி தன் முகத்தை பார்த்து விட்டு அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சுபாவம் தன் முகத்தை மறந்து விடுகிறான். அதை போல தான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவன் மறுபடியும் அதை படிக்கலை அப்படின்னாக்க, பிரியாடிகளாக நீங்கள் அதை படிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த உணர்த்துதல் வராது. அந்த ப்ரெஷரில் நிறைய பேர் என்ன செய்கிறான், பாவத்தில் விழுகிறான். இப்போ இப்படிப்பட்ட டீச்சிங்கே சபையில் கிடையாது. இப்போ டீச்சிங் இல்லைங்கிறது ஒரு காரியம். ஆனால் அந்த துருபதேசம் பைபிளை நல்லா தெரிந்திருக்கக்கூடிய, பைபிளை பிரசங்கிக்கக்கூடிய ஒருத்தனாலேயே இப்படி வருகிறது என்று சொன்னால், இது சமுதாயத்தை எந்த அளவுக்கு சீரழிவுக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு அவங்க அதை உங்களால் உணர்ந்தே பார்க்க முடிகிறதில்ல. இதை லீனிட்டு எடுக்க முடியுமா? ஒருத்தன் விபச்சாரத்தில் விழுந்துட்டான் அப்படின்னாக்க அதை கவர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி உள்ள நடைமுறையில் என்ன, கவர்மெண்ட்டுங்கிறது தேவன் நியமித்தது தானே, அதுவும் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தானே. ரோமர் 13 அதிகாரம் பிறகு அப்படி தான். ரோமர் 13 உண்டாயிருக்கிற அதிகாரம் தேவனால் ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். நீ அதிகாரத்துக்கு நீ போலீஸுக்கு யார் பயப்பட மாட்டான்? நல்லது செய்கிறவன் பயப்பட மாட்டான். கெட்டது செய்கிறவன் உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ நன்மை செய்தால் நீ தீமை செய்தால் அவனுக்கு பயந்துரு, அவன் விருதாவாக தன் கையிலே பிரம்ப வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவனும் ஊழியக்காரனாக இந்த வேலையை செய்து வருகிற ஊழியக்காரராக இருக்கிறார்களே. எல்லாம் ஊழியக்காரனா, ஜஸ்டிஸ் கூட, ஜட்ஜு கூட ஊழியக்காரன், போலீஸு அவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்போ அவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்க அது கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய உலகத்தில் அவர் நியமித்தது தான், புதுசாக ஒன்றும் எதுவும் கிடையாது. எல்லா தேசங்கள்லேயுமே உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டிருக்குது. அப்போ நீ அதிகாரத்துக்கு பயப்படாத இருக்க வேண்டாம், நன்மை செய் அப்படிங்கிறான். உனக்கு நன்மை உண்டாகும்படி அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். ரோமர் 13 படித்து 13 வரும்போதெல்லாம் அதை படிப்பேன். அப்போ தேவன் சொல்கிறார், நீ உனக்கு நன்மை உண்டாகும்படி அவன் நான் நியமித்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நல்லது நடக்கும்படிக்கு கெட்டது செய்வதற்கு அர்த்தமே கிடையாது. துரோகம். தேவன் அப்படி சொல்ல மாட்டார். இப்போ இந்த ஊழியக்காரர் சொல்கிற மாதிரி தேவனே விலப்பண்ணி அனுமதிக்கிறான்னு சொன்னது பயங்கரமான துரோகம். அது பெரிய துரோகம். அந்த துரோகத்தை நம்ம ஒரு நாள், அதாவது துரோகம் செய்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாக கிட்டா சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம நியாயப்படுத்தி பேசுகிறான் பார்த்தீங்களா, இவர் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சீரழிவுக்குள்ளே கெடுத்து இன்னும் கெடுத்து பயங்கரமான ஆக்கினை. அதுதான் பவுல் எச்சரிக்கிறான். நாங்கள் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோம் என்று சொல்லலாம் அல்லவா, அப்படி நாங்கள் போதிக்கிறோம் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை உண்டு. நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியக்காரனுக்கு ஆக்கினை உண்டு. சத்தம் கட்டாமல் இருந்துட்டால் பரவாயில்ல. இப்போ நம்ம இப்போ ஏதாவது குறிப்பாக நான் பேசுகிறேன்னா, நமக்கு கன்சர்ன் சமுதாய கிறிஸ்தவ விசுவாசிகள் சரியான சத்தியம் போகுது, அதான் நமக்கு முக்கியம். எங்கே எதுவும் நடக்குது, நம்மளால் நமக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லாது. இதெல்லாம் இருக்குது, அது அவங்க அதான் முறைப்படி விசாரித்து அதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது, அவங்க பார்த்துக்குருவாங்க. அதுக்கு முன்னால் நம்ம இப்படியும் அப்படியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் பேசினா எப்படி பேசலாம்? ஐயா நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், ஏன்னா இப்படி நிறைய பேர் விழுவார்கள்னு சொல்லிட்டு பைபிளில் ஏற்கனவே எழுதிட்டான். அநேகர் விழுவார்கள் போட்டிருக்குது. இன்னும் ஒரே ஒரு குரூப் ஆஃப் வசனத்தை சொல்லிவிட்டு இந்த செய்தியை நான் முடித்து விடுகிறேன். இன்றைக்கி கடைசி காலத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல அடையாளங்களை தேடிட்டு இருக்கிறோம். தேவாலயம் கட்டப்போகுது, அதெல்லாம் விட்டுருங்க. எழுத்தின் பிரகாரம் உள்ள ஆலயத்தெல்லாம் விட்டுருங்க. கடைசி காலத்துக்கு அடையாளம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படினில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகும் கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இப்படி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை அறிந்து பற்பல, அதை நான் கரெக்டாக எழுதுகிறவரை சொல்கிறேன், பற்பல பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து
உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, இப்படிப்பட்டவர்கள்னால் 19 நான்லாம் எண்ணி படிப்பேன், ரூபா நோட்டை எண்ணி வாங்குகிறோம் இல்லை, அதை விட மேன்மையானது கர்த்தருடைய வசனம். அப்போது இந்த 19 வகையான இவங்க யார்? தேவ பிரியராமல் சுகபோக பிரியர், தேவ பக்தியின் வேஷத்தை தவிர்த்து பெலடி மரியாதைக்குள்ளாக இருப்பார்கள். நல்லா சத்தியம் தெரியும். அவங்க என்ன செய்கிறாங்களா, பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் எப்படிப்பட்ட பெண் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, பாவங்களால் நிறைந்து ஃபஸ்ட் பாயிண்ட், பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு செகண்ட் பாயிண்ட், பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். என்னையும் எம்பரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியில் மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அதை சொல்லிட்டு சொல்கிறான், நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்தரா என்னும் பட்டணங்களில் உண்டான பாடுகள் நன்றாக அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ பாடுகளை பட்டேன், அவை எல்லாரும் கர்த்தரை நீங்களாக்கி விடுவித்தார். அன்றியும் அதான் முக்கியம். 3:12 2 தீமோத்தேயு 3:12 சொல்கிறான், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நடக்கிறவர்கள் போடலை, நீங்கள் தேவ பக்தியாக வைராக்கியமாக பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதற்கு தேவன் பாடுகளை அனுமதிப்பார். அப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்கிற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ கற்று நிச்சயத்தை கொண்டு நிலைத்திரு, அவைகளை இந்நாளத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஊழியனாக்கத்தக்கத பரிசுத்த வேத எழுத்துக்களை உன் சிறு வயது முதல் நீ அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள்லாம் தேவாவில் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கனையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த 2 தீமோத்தேயு 3 முழுவதுமே தேவன் உள்ளத்தில் எழுதின வார்த்தைகள். இருதயத்தினெல்லாம் வாய் பேசும். இருதயத்தில் வசனம் நிறைந்ததுனா இந்த இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்படி பாட்டங்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் வரும்போது இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனமே டீல் பண்ணிடும். நம்ம அமைதியாக தூங்கினா கூட வசனம் நமக்குள்ளே எழுதப்பட்ட வசனம் அது கிரியை செய்து நம்மளை பாதுகாக்கும். அப்படி இல்லாமல் இந்த நோக்கத்தையே மாற்றிட்டு நீ எவ்வளவு உபச்சார பாவத்தில் விழுந்தாலும் கர்த்தர் தான்ப்பா அனுமதிக்கிறாரு ஒரு நல்லது நடப்பதற்காக. அப்படிப்பட்ட பாவத்தில் உள்ளவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டவர்களுக்காக அப்படி கடவுளே நினைச்சாரு, அதை அனுமதித்து அவனை விலை பண்ணுகிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துரோகம், தேவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். எத்தனை பேர் இடர்கள் அடைவார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை குறித்து பைபிள் இருக்குது, அப்படிப்பட்டவர்கள் அறுப்புண்டு போனால் நலமாக இருக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.